கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்தில் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஒரு பெரியவருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இருக்கும். அதில் சில யதார்த்தமான பேச்சுக்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அவர் சாப்பிடுன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் இந்த அப்பளம் உனக்காக தான் பொரிச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது, அப்பளம் சாப்பிட்டா கால் வலிக்கு நல்லது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லுவார். அப்பளத்துக்கும் கால் வலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. பட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு, யதார்த்தமான பேச்சில் தான் அன்பினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத அருமையாக எடுத்து காட்டியிருக்கோம். அந்த சீன் எடுத்து காட்டியிருப்பாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான பேச்சு நம்ம குடும்ப சூழ்நிலையில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மேஜராக என்ன கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்னா பசங்களுடைய எதிர்காலம், பசங்களுடைய படிப்பு, பசங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த இடத்துல வீடு வாங்கலாம், என்ன மாதிரி கார் வாங்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே ஒழிய சாதாரணமாக உட்காந்து பேசுறது அப்படிங்கிற அந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, எங்கெங்க முந்தி மாதிரி அவள் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, எங்கெங்க அவர் முந்தி மாதிரி என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான் வரும். நம்ம மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் எல்லா ஈகோவையும் விட்டு தள்ளிட்டு 5 நிமிஷம் உட்காந்து பேசினாலே மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஈஸியாக சொல்யூஷன் கிடச்சிடும். அன்பினுடைய வெளிப்பாடே யதார்த்தமான பேச்சுலையும் மனசு விட்டு பேசுகிறதுலையும் தான் இருக்கு. எனக்கு நம்ம நண்பர்கள்கிட்டையும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் பேசுகிற அரட்டையை நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட, ஹஸ்பண்டுக்கிட்டேயோ ஒய்ஃபுக்கிட்டேயோ கொஞ்சம் நேரம் அடித்தோம் அப்படின்னாலே போகிறோம், எல்லாமே சால்வ் ஆயிரும். யதார்த்தமான பேச்சு அன்பின் வெளிப்பாடு தான்.